திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரும் RSS உறுப்பினருமான சாக்ஷி மகராஜ் நேற்றைக்கு மீரட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பேச்சு மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. நாத்துராம் கோட்சே ஒரு தேசபக்தர் என்று கூறி அதனால் நாடு தழுவிய அளவில் கண்டன கணைகள் வந்த பிறகு அதற்காக வருத்தம் தெரிவித்த சாக்ஷி இப்போது புதிய சர்ச்சையாக ஒவ்வொரு ஹிந்து பெண்ணும் குறைந்தது 4 குழந்தைகளையாவது பெற்றெடுக்க வேண்டும், அதில் ஒருவரை இராணுவத்துக்கு அனுப்ப வேண்டும், இன்னொருவரை மத குருமார்களிடத்திலே ஆன்மீக பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஒருவர் எத்தனை குழந்தைகளை பெற வேண்டும் என்பதை அவர்களுடைய தம்பதியர் முடிவு செய்ய வேண்டுமா, அந்த பெண் முடிவு செய்ய வேண்டுமா, அல்லது அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் முடிவு செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி இதனுள் எழுகிறது. அதிக குழந்தைகளை பெற்றால்தான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும் என்ற அவரது வாதம் ஏற்கத்தக்கதா? அதிக எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் இருந்தால்தான் ஒரு மதத்தை காப்பாற்ற முடியுமா? இன்னொன்று, இப்படி பேசுவது என்பது மக்கள் தொகை பெருக்கம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது, எனவே மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கடந்த பல பத்தாண்டுகளாக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இப்படி பேசுவதென்பது இது நாட்டின் நன்மை கருதி பேசக்கூடிய பேச்சா? மேலும் எழக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இது எதற்காக இந்த பேச்சுக்கள் பேசப்படுகின்றன? மதத்தை காப்பதற்காகவா அல்லது அரசியல் ஆதாயத்திற்கா? விவாதிக்கலாம். நம்மோடு சமூக ஆர்வலர் பத்மா, பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஆதவன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திரு அப்துல் சமத், ஹிந்து முன்னணியின் திரு இளங்கோவன். வணக்கம். வணக்கம். ஆதவன் ஆளுங்கட்சியின் மாநில செயலாளர், உங்கள்கிட்டே தொடங்கலாம். சாக்ஷி மகராஜ் பேச்சை நீங்கள் வரவேற்கிறீங்களா, கண்டிக்கிறீங்களா? இல்லை, அது சரியா தவறா என்று போகிறதுக்கு முன்பாக இது போன்ற கான்ட்ரவர்ஷியல் பேச்செல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே சொல்லியிருக்கார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர், பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவங்க பேசுகின்ற விஷயம் நேரடியாக அரசாங்கத்தை பாதிக்கின்ற வகையில், ஏன்னா அரசாங்கத்துடைய கவனம் முழுக்க இன்று நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியும் வேலையின்மையை ஒழிப்பதை பற்றியும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவது இப்படி பல வகையில் நாம் கவனம் கொடுத்துருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் நமது கவனத்தை திசை திருப்ப வேண்டும், நமது பேச்சிலிருந்து நூல் எடுத்து அதிலிருந்து பெரிய கயிறு திரிக்கிறது எல்லாம் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் வாயடக்கி பேசணுன்றது நம்ம பிரதமர் கூறிய அதே இதையே நான் பிரதமர் சொன்ன பிறகு பேசுகிறார். இதுல இந்த கருத்தை மட்டும் சொல்லவில்லை, நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார், சர்ச்சைக்குரிய கருத்தை. அப்ப பிரதமருக்கு அப்பாற்பட்டு பிரதமர் கண்டித்தாலும் கூட அவரை மீறி பேசக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு பொருளா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் சில வலை பண்ணுறாங்க. அதாவது பிரதமர் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அவரை பேச மாட்டார். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்குது. நாட்டுடைய முன்னேற்றத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்திச்சிருக்கார். அவர் சிந்தனையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கான்ட்ரவர்ஷியல் பேச்சாளர்கள்லாம் பேச வச்சு அவங்களுடைய பேச்சிலிருந்து நூல் பிடிச்சு பிரச்சனையை கிளப்புறதுக்காக எதிர்கட்சிகளை சதி செய்யலாம். பேசினது பிஜேபியுடைய அதிகாரபூர்வமான MP பேசினது எதிர்கட்சி சதின்னு ஒதுக்க முடியுமா? இன்னொன்று, நரேந்திர மோடி வெளிப்படையாக கண்டித்தாரா? லட்சுமண் ரேகையை தாண்டாதீர்கள் அப்படின்னு சொன்னது வெளிப்படையான கண்டனமா இல்ல அவங்களுக்குள்ள பேசின பேச்சா? பாராளுமன்ற உறுப்பினர் பேசலான்றதுக்காக நீங்க சாட்சியுடைய பேச்சு எடுக்கணும்னு சொன்னா ஒரு ஓவைசியை சொல்றீங்க. ஓவைசி பேசின பேச்சுல அவர் ஓவைசி பெரிய ஒரு பேர் அசாதுதீன் ஓவைசி 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. இந்தியாவில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமியாக பிறக்க வேண்டும் என்று. அதுக்கு பொருள் பார்க்க முடியுமா? பார்த்தா எப்படி தவறாக போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்பருதீன் ஓவைசி அவர் பேசியிருக்காரு, 15 நிமிடங்களை தாருங்கள் ராணுவத்தை விலக்கிட்டு இந்தியாவில் இருக்க இந்துக்களுக்கு நாங்கள் பாடம் போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பொருள் பார்க்கணும்னு போனால் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் நம்ம பொருள் பார்க்க முடியாது. நம்ம சரி, பிஜேபி MP பேசினது ஒரு எதிர்கட்சியுடைய சதி, அதற்கு ஆளுங்கட்சியோட வளர்ச்சி அஜெண்டாவிலிருந்து நமது வாயை தூண்டி விட்டு எதிர்கட்சிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் தீனி போடாதீங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க அப்துல் சமத்? அதாவது பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சிக்கான பிரதமர் அப்படின்லாம் தேர்தல் நேரங்களில் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க எந்த அஜெண்டாவின் கீழே அவங்க இவ்வளவு நாள் செயல்பட்டு இருந்தாங்களோ அதை செயல்படுத்துவதற்கான
வேலைகளை தான் துவங்கியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பிரதமருக்கு எதிரான அவருடைய கருத்துக்கு எதிராக இவர் பேசுகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே இவர் சாதாரண வார்த்தையை சொன்னவர் இல்லை. நாடாளுமன்றத்திலேயே இந்த நாட்டில் தேசபக்தர், காந்திக்கு நிகரான தேசபக்தர் கோட்ஸே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடுமையான வார்த்தையை உபயோகித்து சர்ச்சையானது. நான் கேட்குறேன், ஒரு நாட்டினுடைய தேசத்தந்தையே கொச்சைப்படுத்தி தேசத்தந்தையை படுகொலை செய்தவர்களை பாராட்டி பேசக்கூடியது ஒரு தேச விரோத குற்றம். இவர்கள் மீது தேச பாதுகாப்பு சட்டம் அல்லது தேசத்தின் மீது போர் புரிந்த குற்றத்தை அடிப்படையில் இவங்களை கைது செஞ்சிருக்கணும். கைது செய்தால் மீண்டும் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் பேசாம அதை சாதாரணமாக ஏதோ மன்னிப்பு வருத்தம் அப்படின்ற அளவில் விட்டது விளைவு இன்றைக்கு மீண்டும் பேசக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இது எல்லாம் பிரதமர், RSS எல்லாத்துக்கும் உள்ள உடன்பாடான கருத்துக்கள் தான். இப்போ அந்த வார்த்தை மட்டும் அவர் சொல்லிடல, அதுக்குள்ளார மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்துருவோம், பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் மத மாற்றமும் பசுவதையும் நடத்தின்னு சொன்னால் நாங்கள் மரண தண்டனை விதிச்சிருவோம், அப்புறம் பள்ளி அந்த அயோத்தியில்
திரு ஆதவன், ஒரு கணவன் அல்லது மனைவி அந்த தம்பதியர் தான் அந்த எத்தனை குழந்தைகளை பெறுவது அப்படின்ற ஒன்றை முடிவு செய்யக்கூடியவங்க. ஏன்னா அவங்க தான் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடியவங்க. அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஆகக்கூடிய பொருட்செலவை மற்ற சுமையை ஏற்க போவதில்லை. அரசியல்வாதிகள் அல்லது ஆன்மீகவாதிகள் இதில் ஏன் கருத்து சொல்கிறாங்க? தனி நபர் உரிமையில் ஏன் கருத்து சொல்கிறாங்க? இல்லை, அவர் பேசின இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதுக்களுடைய மாநாடில் இந்து மதத்துக்கான சம்மந்தப்பட்ட மாநாட்டில் பேசுகிறார். அங்கே பேசும்போது அவர் பார்வை அவருடைய நோக்கம் எல்லாமே இந்து மத வளர்ச்சியை பற்றி தான் பேச வேண்டியிருக்கும். அது சம்மந்தமாக பேசியிருக்கார். அதை நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்கள் பொது பார்வையாக பார்க்கும்போது ஒரு அரசியல் ரீதியாக மாநாடு இந்து சாதுக்களுடைய ஆன்மீக தலைவர்கள் பேசும்போது சொர்க்கத்துக்கு வழிகாட்டுறது என்ன, கர்த்தரை எப்படி அடையிறது, அல்லது அல்லாவின் திருவடிகளுக்கு எப்படி போகிறது, ஈஸ்வரின் திருவடிக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி மறுமையில் அவங்களுக்கான வாழ்க்கை என்ன, இப்போ எப்படி நீங்கள் நல்லொழுக்கத்தோடு வாழணும், எந்த நல்ல பண்புகளோட வாழணும் அப்படின்னு ஒரு நற்செய்தியை சொல்கிறவங்க தான் ஆன்மீக குருக்கள். அப்படித்தான் அறியப்படுறாங்க. அவங்க எத்தனை குழந்தை பிறந்துக்கணும், குழந்தை பிறந்தாதான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது எல்லா மதத்திலும் இருக்குது. நீங்கள் இந்து மதத்தில் மாத்திரம் கிடையாது, இந்து மதத்தில் மாத்திரம் நம்ம குழந்தைய பற்றி பேசலாம் சொல்ல முடியாது. ஏன் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தை என்பது ஆண்டவன் கொடுக்குற வரம். அது யாரும் இது மாதிரி ஃபேமிலி பிளான்லாம் பண்ணி நீங்கள் தடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மதத்துலையும் கருத்து ஒன்று வருது. அதனால் இந்து மதத்தில் பேசணும். அவர் எந்த இடத்துல பேசுனான்னு பார்க்கணும். இந்து சாதுக்களுடைய மாநாட்டில் பேசும்போது இந்து மதத்தை வளர்ப்பதற்கான கருத்துக்களாக சொல்ல வேண்டிய அவசியம் பேசுகிறார். அதில் எனக்கு பெரிய இதுவாக தெரியல. ஆனால் இங்கே இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பெற்றோர்களும் முடிவுபடுறது. அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவருடைய பொருளாதார சூழ்நிலை, இதெல்லாம் அவங்க கல்வி எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயம்லாம் வச்சு தான் அவங்க தீர்மானிக்க முடியுமே தவிர யாரும் நம்மளுடைய சூழ்நிலை நம்ம மாற்ற முடிவு பண்ண, நம்ம சூழ்நிலை சேர்ந்து நம்ம முடிவு பண்ண வைக்குது. அதில் தனிப்பட்ட கருத்தை நம்ம எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அது அவங்க எடுக்க வேண்டிய. திருமதி பத்மா, இதில் இன்னொரு கேள்வி எழுகிறது. இப்போ ஆன்மீகவாதிகள் கூடி ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா அது எந்த மதத்தை சேர்ந்த ஆன்மீகவாதினாலும் சமூகத்தில் ஒழுக்கம் குறைக்கிறது, குற்றம் அதிகரிக்கிறது, பாலியல் குற்றம் அதிகரிக்குது, திருட்டு கொலை கொள்ளை இருக்குது, தனி மனிதன்ட்ட நேர்மை குறையுது, சுயநலம் பெருகுது, இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறது ஆன்மீகமா, அல்லது ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத என்ன மாதிரியான ஆன்மீகம்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது எனக்கு தான் திருப்பி என்ன புரியலன்னா, மதமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம். அரசாங்கம் ஒன்று சொல்லுது, மதம் ஒன்று சொல்லுது. அரசாங்கம் கம்மியான எண்ணிக்கையில் குழந்தைய பெற்றுக்கோங்குது, மதம் இப்படி சொல்லுது. ஸோ மதவாதிகள் உண்மையாலுமே மதம்ன்றது எதுக்கு அப்படின்னு நான் பார்க்குறது, மதம்ன்றதை தாண்டி நான் மதமாகவே பார்க்கல, அது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு கொண்டு போனால், ஆன்மீக தேடல் அப்படின்னு கொண்டு போனால், ஒரு நபர் பிறந்து இந்த உலகில் இருக்கக்கூடிய நபர் தன் வாழ்க்கையை நல்ல அறநெறிகளோடு வாழ்ந்து யாரையும் துன்பப்படுத்தாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறதான் பொருளாக எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னேன். எனக்கு இன்னொன்று புரியல. இந்த 4 குழந்தைன்னா அந்த 4 குழந்தைய பெரும்பாலும் இன்னி வரலும் பெண்கள் தான் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம்னு வச்சுக்கிட்டாலே ஒரு 15-16 வருஷம் அந்த பெண்ணுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது. அப்போ என்ன பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே திருப்பி உட்காந்துட்டு இருக்கணுமா? அவங்க படிக்கக்கூடாதா? படித்த பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாமல் வெறும் குழந்தை பெறும் மெஷினாக மட்டுமே நம்ம பெண்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஆன்மீக தேடல் ஒரு பெண் குழந்தைகள் நலன், தாய்மார்கள் நலன், அந்த குழந்தை பேரை தாங்கக்கூடிய தாய்மார்கள் நலன், அவங்க நலனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம அவங்க நலனை புறக்கணிச்சுட்டு நீங்க ஆன்மீக வளர்ச்சி அல்லது மத வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை பேசுறீங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்க? அதாவது இந்த நாட்டில் வெறும் ஏதோ இன்னைக்கு மட்டுமே சாக்ஷி மகராஜ் பேசுனது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஐக்கிய முன்னணி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கமும் பலமுறை பார்சிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆகையினால பார்சியினுடைய எண்ணிக்கை லெஸ் தென் 1 lakh, 1 லட்சத்துக்கும் குறைவாக அவர்களுடைய எண்ணிக்கை வந்திருக்கிறது. இந்த நாட்டில் மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் உதவியர்கள். அதனால இவர்களுடைய வளர்ச்சி அதிகமாகணும், எண்ணிக்கை அதிகமாகணும்னு அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. என்ன காரணம்? அரசாங்கம் இந்த எண்ணிக்கை வளர்ந்தால், பார்சிகளுடைய எண்ணிக்கை வளர்ந்தால் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நல்லதுன்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நாடு ஒற்றுமையாக, ஒரே நாடாக, ஜனநாயக நாடாக, உலகத்தில் மதிக்கக்கூடிய நாடாக, வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து மதம் பெரும்பான்மை மதமாக இருக்க வேண்டும். ஆகையினாலதான் இந்த சாட்சி மகராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, கேரளாவில் சாட்சி பத்தி கேட்கறதுக்காக கேட்கிறேன். இப்போ பார்சிகள் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த சட்ட நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்களாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் பாரம்பரியம் மிக்க ஒரு சமூகமாக அது இருக்கு. அதுல மாற்று சமூகத்தோட, மாற்று இனத்தவரோட, மாற்று ஜாதியோட, மதத்தோட அவங்க திருமணம் பண்ணுறதுனால அவங்களுடைய தனித்தன்மை குறையுது, அவங்க எண்ணிக்கை குறையுதுன்னு சொல்கிறாங்க.
1 லட்சத்துக்கும் குறைவா அருகுது அப்படின்றப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கவலை தெரிவிக்கிறாங்க. நீங்க பார்சிகளுடைய நிலைமையும் 80.5% இருக்கக்கூடிய இந்த நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் நிலையும் ஒன்றுன்னு ஒப்பிட முடியுமா? 80.5% தவறான இதுவது 75% தான் 2011 வந்த சென்சஸ் படி 75% தான் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். பெரும்பான்மையாக இருந்த மதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயம் 2011 ரிலிஜியஸ் சென்சஸ் வரல. அந்த புள்ளி விவரம் இன்றைக்கு வரையிலும் வெளியிடப்படல. 2001 ஒரு நிமிஷம் ஏன் அந்த 75% நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க சொன்னது நான் ஒரு திருத்தம் சொல்ல வேண்டியிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து பல்வேறு விவரங்கள் வெளியே வந்தாலும் கூட மத ரீதியான விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படல. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு IAS அதிகாரி தான் அதுக்கு பொறுப்பா இருக்கார். இந்த விவரங்கள் இன்னும் வரல. இன்றைக்கு பப்ளிக் டாக்குமெண்டா அவைலபிளா இருக்கிறது 2001 சென்சஸ்ல இருக்கிறது வந்து 80.5 இந்துக்கள். அதாங்க 80.5 ஒரு நிமிஷம் நான் முடிக்கல. 2001 சென்சஸ்ல 80.5% இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்னுடைய ரிப்போர்ட் பாருங்க. அதுல 85% இருந்த இந்துக்கள் ஏன் குறைஞ்சிருக்கு? 10% குறைஞ்சிருக்கிறது. இதுல அதுவும் இல்லாம 2.3%, 4% தான் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய சென்சஸ் படி சொல்லுது. ஆனா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டுமே நீங்க எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் அதிகமான சர்ச் இருக்கு. அந்த ஒரு சர்ச்சுக்கு இவங்க தமிழ்நாட்டுல எண்ணிக்கை பார்த்தா 3 கோடி 125 கோடி மக்கள் சராசரியை விட தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கிறார்களோ அதெல்லாம் கூட பார்க்கலாம். நீங்க கேரளால ஒரே ஒரு சார் இதை முடிச்சிடறேன். கேரளாவில் ரோமன் கத்தோலிக் அவங்க சர்ச்சில் சொல்லக்கூடிய விஷயம், சர்ச்சில் ஓப்பனா பேசியிருக்காங்க, இதை பத்தி அறிவித்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பொருளாதார சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட மனிதர்கள் முடிவு செய்ய வேண்டியதை குடும்ப முடிவு, கணவனும் மனைவியும் ஒரு ஆன்மீகத்தை சாட்சி மகராஜ் சொன்னாலும் சரி, ஆர்சி சர்ச்சை சேர்ந்தவர் சொன்னாலும் சரி, அல்லது இன்னொரு மசூதியில சொன்னாலும் சரி, தனி மனிதர் உரிமையில பெண் உரிமையை பற்றி கவலைப்படாம சொன்னா தனி மனிதர் உரிமையில தலையிடுற ஒன்றாதான் இருக்கும். சமத்துவ கருத்து. அதாவது எந்த புள்ளி விவரத்தை நீங்க ஆதாரபூர்வமா கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. அவர்களுக்குன்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அந்த புள்ளி விவரம் தான் வெளிப்படுத்துவாங்க. அதாவது வந்து ஒன்றுமே இல்லாத நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நம்பு, இதுதான் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பேசுமா குறுக்கிடல, நீங்க பேசுமா நான் குறுக்கிடல. அதாவது நாங்க சொல்றதுதான் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நீங்க நம்பிதான் ஆகணும் இப்படின்னு தான் அவங்களுடைய வாதங்கள் கடந்த காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அவங்களுடைய தொடர்ச்சி. நீங்க புள்ளி விவரத்தை ஆதாரபூர்வமா கொடுத்தாங்க, இதே மோடியே சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி, அதாவது வந்து 1931 இந்து மகாசபையின் RSS பிதாமகர்கள் ஒருவரான PS மூஞ்சே முசோலினியை போய் இத்தாலியில சந்தித்து அவர்கிட்ட இருந்து பாசிச கருத்துக்களை வாங்கிட்டு வந்து தான் இங்க வளர்த்தாங்க. 1931 நாங்க பார்த்து வந்து 1931 போன்சாலே என்ற இடத்துல இந்து ராணுவ கல்லூரி தொடங்குறாரு. அப்போ வந்து முசோலினுடைய கருத்தும் ஹிட்லரினுடைய அவங்களுடைய கோயபல்ஸினுடைய சிந்தனையும் தான் இவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்குது. அதனால இவங்க கிட்ட உண்மையாக சரியான ஒரு வார்த்தைகள், சரியான புள்ளி விவரங்கள் ஓட்டு வங்கியை உருவாக்கணும், இந்து ஓட்டு வங்கி ஒன்று திரட்டணும். இப்ப ஒண்ணு இல்ல, தெளிவான சிந்தனை என்னன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த இடத்தை ஆட்சி பிடிக்கிறோம். அதுக்காக வேண்டி ஏற்கனவே லவ் ஜிஹாத்னு ஒரு பிரச்சனை கலப்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ரால போய் ஆய்வு புள்ளி வரத்தோட அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லி, கர்நாடகத்துல DGP கொடுக்கிறார் ஆய்வு வரைக்கும், அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லி பிஜேபியுடைய உள்துறை அமைச்சர் யாரு? ராஜ்நாத் சிங் சொல்றாரு லவ் ஜிஹாத்னு ஒரு செய்தியே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப லவ் ராஜ்நாத் சிங் போய் சொல்றாரா?
உங்க உள்துறை அமைச்சர் தானே, எதுக்காக வேண்டிய அவர் சொல்றாரு? ராஜ்நாத் சிங் சொன்னாலும் அது தவறுதாங்க. அதாவது லவ் ஜிஹாத்ங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட மண்ணடியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட பாதிக்கப்பட்டவர்கள் நாடு முழுக்க இந்த லவ் ஜிஹாத் என்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. லவ் ஜிஹாத் மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நம்ம பொது இதுல நம்ம பேசுறோம். அதாவது மண்ணடியில வந்து ஏதோ ஒரு அலுவலகத்துல மத மாற்றம் நடக்குது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், யார் மதத்தை விரும்பி எங்க போகணும்னு விரும்பினாலும் அவர்களுக்கான உரிமை இந்த இந்திய அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. எங்க வேணாலும் போகட்டும். உங்ககிட்ட அரசியல் அதிகாரம் இருக்கிறது. நீங்க வந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் ஆசை காட்டி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க ஆசை காட்டி செய்யுங்க. இல்ல பொருளாதாரம் செய்யுங்க. நீங்க ஆசை காட்டி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்துக்கு மாத்தினாலும், ரேஷன் கார்டு தரேன்னு சொல்லி வேற ஊர்ல மாத்தினாலும், இன்னொரு ஆசை காட்டி இந்த ஊர்ல மாத்தினாலும், எந்த ஊர்ல விருப்பத்துக்கு மாறாக ஆசையின் பார்ப்பட்டு ஒரு மதமாற்றம் நடந்தாலும் அந்த மதமாற்றம் கண்டனத்துக்குரியது. அதை யாரும் வந்து ஒரு ஆன்மீக நாட்டத்துக்கான மதமாற்றம் ஏற்க போறதில்லை. நீங்க சொன்னது சுருக்கமா சொல்லி முடியும். அதாவது வந்து இப்படி ஒரு நிலை அங்க வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக, சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி மத கலவர சூழலையும் அந்த அந்த மதவெறியையும் மதவெறி தனலையும் தக்க வைக்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அரசியல் சதிதான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நீங்க பார்க்கணும். வெறும் அவங்க தொடங்கும் போதே இவர் ஏதோ 4 குழந்தையை பெற்றுக்குங்க அப்படின்னு சொன்னதோடு முடிக்கல. அவர் தொடங்கும் போது என்ன செய்யறாரு, 4 மனைவியையும் 40 குழந்தைகளை பெற்றுக்கு நம்முடைய கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாமிய, நான் எத்தனை பேர் புள்ளி விவரத்தை என்னால் கொடுக்க முடியும். முஸ்லீம்கள் எத்தனை பேர் 2வது திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்து சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, சீக்கியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படியே நீங்க இன்னும் புராண காரணங்கள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்து கடவுள்கள்ல எத்தனை பேர், இது எல்லாத்தையும் காரணங்களை அடுக்கி சொல்ல முடியும். அப்போ வந்து இதெல்லாம் என்ன இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அப்போ வந்து நான் சொல்லி முடிச்சறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியும். இங்க பாருங்க, நான் அதாவது இந்து கடவுள்களை பற்றி நீங்க சொல்லும் பொழுது நானும் சொல்ல உரிமை இருக்கிறது. என்னுடைய கடவுளை பற்றி நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய குருவை பற்றி நான் சொல்ல முடியும். எத்தனை கடவுள்கள் என்று சொல்ல முடியும், எத்தனை மனைவி என்று சொல்ல முடியும், எப்படி எல்லாம் பெண்கள் மக்கள் தொகை விட்டு வேற வேற பழைய சமது வேண்டாம். ஒரு நிமிஷம் பத்மா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் பத்மா ஒரு நிமிஷம் பத்மா. ஒரே விஷயம், இந்த அரங்கத்திலே ஒரு பெண்ணோட குரல் ஒடுக்கப்படுது. திருப்பி நீங்க 3 பேரே பேசுறீங்களே, நான் கேட்ட எந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் இல்ல. அப்ப பெண்களுக்கு எத்தனை குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தவிர எல்லா கேள்விகளுக்கும் பதில் வருது. நம்ம இங்க வந்து அரசியல் எந்த யாரோட அரசியல் இளங்கோவன்ட்ட பதிலே கேட்போம். ஒரு ஆன்மீக குருவினுடைய கடமை இந்த இந்து மதத்திற்கு எது வளர்ச்சி, இந்து மதம் நன்றாக இருந்தால் இந்து மதத்தினுடைய எண்ணிக்கை நன்றாக இருக்க பட்சத்தில் தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அது சொல்லியிருக்கின்றார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இந்துக்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு தனிநபர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கு இந்த ஒரு கண்ணோட்டத்தை கொடுப்பது என்பது, ஒரு சரியான கண்ணோட்டத்தை கொடுப்பது என்பது ஒரு இந்து மத துறவியினுடைய கடமை, ஆன்மீக குருவினுடைய கடமை. அந்த ஆன்மீக குருவினுடைய கடமையை நிறைவேற்றிருக்கின்றார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இந்துக்களுடைய விருப்பம், அது தனி மனித விருப்பம். அவர்களுடைய பொருளாதார சூழலை ஏற்றது, அதற்கேற்றாமல் நடத்திக்கலாம். தனி மனித விருப்பம் இல்ல, ஒரு சமூக ஆர்வலரா நான் பார்க்கக்கூடியது ஜனத்தொகை பெருக்கம்ன்றது நாட்டுக்கும் நல்லதல்ல. அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பது ஒரு பெண்ணின் உடல் நலத்திற்கு நல்லதல்ல, நாட்டின் சமூக பொருளாதாரம் எதுக்குமே நல்லதில்லைன்னா இந்தியாவில் இவ்வளோ வருஷமா ஒவ்வொரு 10 ஆண்டுலையும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை வச்சு மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வச்சு அதில் வந்து 2050 நம்ம வந்து இந்தியாவில் 1000 குழந்தைகள்ல 42 குழந்தைகள் தான் இறப்பு விகிதம் இருக்கும். இதெல்லாம் நிர்ணயிச்சு அதை அச்சீவ் பண்ண போறோம். இப்போ அச்சீவ் பண்ணதெல்லாம் நம்ம திருப்பி பின்னாடி போறோமா? எனக்கு புரியல. இப்போ நம்ம எதை தான் முன்னேற்றம்ன்ற ஒரு மத குருவே சொல்லிட்டோம். மத குருவுக்கு அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் கணக்கா? அந்த நாட்டோட ஜனத்தொகை இந்துக்கள் மட்டும்தான் கணக்கா? அந்த நாட்டு பெண்கள் வந்து என்ன, அவங்க என்ன மாடா மெஷினா? அவங்களுக்கு உயிர் உள்ள ஜீவன் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இல்லையா? அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவள் பாடுகிற பாடு, அது அந்த அந்த விஷயங்களை நம்ம என்ன கவனம் செலுத்துறோம்? முழுக்க முழுக்க பெண்களை வந்து ஒரு ஜனத்தொகையில ஒரு அங்கமாவே இல்லைன்னு பாக்குற ஒரு போக்கு தான் வந்து பேச்சுல தென்படுது. ஒவ்வொரு இந்து பெண்ணும் குறைந்தது 4 குழந்தைகளையாவது பெற வேண்டும் என்று பாஜக எம்பி சாக்ஷி மகராஜ்
கூறிய கருத்து வரவேற்கத்தக்கதா கண்டனத்துக்குரியதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். வரவேற்கத்தக்கது என்று 25% நேயர்களும், கண்டனத்திற்குரியது என்று 75% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திருமதி பத்மா, குறைந்தது அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கு அதிகமாக குழந்தை பேர் பெற்றாலும் அவரை பொறுத்தவரையிலும் வரவேற்புக்குரியதான். அவர் வைக்கிற லோயஸ்ட் பெஞ்ச் மார்க் குறைஞ்சது 4 குழந்தைகள். இப்போ இந்த பேச்சை வரவேற்கக்கூடியவர்கள் 4 1, கண்டிக்கக்கூடியவர் 4 3. இது என்ன உணர்வை தருகிறது? இல்லை, கண்டிப்பாக மக்கள் ஏதோ இன்னும் ஒரு சென்சிபிலிட்டியோடு இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமாக அது இருக்குது. ஏன்னா இங்கே 4 3 பேர் இதை பெண்கள் விஷயமாவே பார்க்காத பேசும்பொழுது அட்லீஸ்ட் வெளியில் 4 3 பேர் இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்னும் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வருது. ஆதவன், தொடர்ச்சியாக இந்த பேச்சுகள் இந்த சாக்ஷி மகராஜ் பிஜேபியோட எம்பி இதற்கு முன்னாடி சர்ச்சைக்குரியதை பேசினார். இன்னொரு மந்திரி பேசுகிறாங்க, இவரே தடுவதை தடு சட்டத்தை கொண்டு வருவோம், அதை சட்டம் வந்த பிறகு கொண்டா மரண தண்டனை விதிப்போம் அப்படின்லாம் பேசுகிறார். இந்த பேச்சுக்கெல்லாம் கடிவாளம் போடணும், அல்லது இது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இப்படியான பேச்சுக்கள் பேச மாட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி பேசும்போது தான் நீங்கள் கடிவாளம் போடணும்னு சொல்கிறீங்க. பிற கட்சிகள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேச்சுரிமைன்றீங்க. இப்போ கருத்துரிமை எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார்? அது எதிர்கட்சியாக இருந்தானே பிஜேபி கட்சியாக இருந்தால் கருத்துரிமை பேசிய விஷயம் தவறான்றத வேற விஷயம், அதுக்கப்புறம் போகணும். ஆனால் நம்முடைய பேச்சுரிமைன்றது பிஜேபி பேசினா அது தவறுன்றப்போ இந்திய அரசியல் ஒரு நிமிஷம் ஆதவன், இந்திய அரசியல் சட்டம் தான் நமக்கான ஹோலி புக். அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தண்டனை சட்டத்தில் promoting enmity between different groups on grounds of religion, இது 2 குறிப்பிட்ட மதத்தவரிடையே 2 குறிப்பிட்ட ஜாதியினரிடத்திலேயே மோதலை தூண்டக்கூடிய வகையில் பேசக்கூடியவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறை தண்டனை எவ்வளோ 3 வருட ஜெயில்லாம் நம்ம ஐபிசி சொல்லுது, பீனல் கோட். இவருடைய பேச்சில் அதற்கு பொருட்பட ஒரு கருத்து சொல்றார். The concept of 4 wives and 40 children will not work in India. ஹிந்து தர்ம பரிபாலன கூட்டங்களில் போய் இன்னொரு மதத்தவரை பேசுகிற போக்கு தெரியுது. இந்த மாதிரி நான் இந்த மதம் அந்த மதம் சொல்ல, பொதுவாக மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் 2 பிரிவினர்கிட்ட மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் பேசுகிற பேச்சு கடிவாளம் போடாவிட்டால் இது இன்னமும் தொடர்ந்து பேசுவாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அக்பருதீன் அசாதுதீன் ஓவைசி அவங்க 2 பேரும் பேசின விஷயத்துக்கும் இவர் பேசின விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இவர் பேசுனது இந்து மதத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பற்றி அவர் பேசுகிறார். அது இந்துக்கள் மாவட்டம் அதான் பேச முடியும். ஆனால் அக்பருதீன் ஓவைசியோ அசாதுதீன் ஓவைசியோ இவங்க பேசுறது பார்த்தா எனிமிட்டி, நீங்கள் சொன்னீங்களே 2 கம்யூனிட்டி மாதிரி எனிமிட்டி, பயங்கரமாக மோசமான வகையில் தான் 15 நிமிஷத்துக்கு கொடுங்க, இராணுவத்தையும் போலீஸையும் அழைக்கிட்டு விடுங்க, நாங்கள் இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு பாடத்தை போட சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதை விட மோசமான வகையில் முன்னாள் பிரதமர் இவர் நரசிம்மராவ் அவர்ல கூட அவர் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா அவர் என் கையாலே கொண்டு இருப்பேன் அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இதை விட மோசமான கட்சி எம்பி பேசுறதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்க மற்ற ஒரு தவறுக்கு மேலும் பல தவறுகளை உண்டு பண்ற, அதாவது பகமையை உண்டு பண்றாங்க. நாங்க பேசல இந்து மதத்தினுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் கருத்து சொல்லிருக்காரு. அப்புறம் அது ஆனா கூட இன்னொரு விஷயம் சொல்லிருப்பேன், கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே அக்பருதீன் ஓவைசியை பத்தி சகோதரர் சொன்னார் இல்லையா, அக்பருதீன் ஓவைசியை பேசுறதுக்கு கைது செய்து சிறைப்படுத்தினாங்க. இந்த நீங்க சொன்ன அந்த வழக்கு என் கீழே பிரவீன் தொகாடியாவின் பேச்சுக்கு தான் இவர் பதில் சொல்றாரு. ஆனா பிரவீன் தொகாடியா மீது ஒரு வழக்கம் இல்லை. இதுதான் இந்தியாவில் பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்னால் நடந்த நிலைமை. அப்போ நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, யார் இது போன்று பேச்சுக்களை பேசினாலும் அவங்க நடவடிக்கை எடுங்க. அது நம்ம எதையும் தப்பா சொல்லலை. அடுத்து மேடம் சொன்னதுக்கு ஒரு பதிலை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னு சொன்னா, பெண்களும் சேர்ந்துதான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், பெண்களும் அதுக்கான முழு உரிமை உள்ளவர்கள், அவர்களும் சேர்ந்துதான் எத்தனை குழந்தை பெக்கணும்ன்றதை சொல்றோமே தவிர அந்த கருத்துல நாங்கள் உடன்பாடு உள்ளவர்கள் தான். பெண்களிடத்தில் எதுவுமே கேட்காம எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கட்சி ஆதாயத்துக்கு பேசுறாரா, மதத்தோட ஆதாயத்துக்கு பேசுறாரா அவர்? அதாவது இந்த நாட்டினுடைய ஆதாயத்துக்காக பேசுகிறாருன்னு தான் நான் பார்க்குறோம். இந்த நாடு நல்லா இருக்கணும், மீண்டும் ஒரு முறை சொல்லணும்னு சொன்னால் இந்த நாடு ஒரே நாடாக ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கணும். எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையராக மாறி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய எதிரான துவேஷங்கள் வளர்ந்திருக்கிறது. உதாரணமாக காஷ்மீராக இருக்கலாம், கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாராக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லையில் இருக்கக்கூடிய மேலப்பாளையமாக இருக்கலாம், அப்படி ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கலாம், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம். இது மாதிரி பல உதாரணங்களை நாம சொல்ல முடியும். எங்கெல்லாம் இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்திருக்கிற காரணத்தினால். அதே மாதிரி பாப்புலேஷன்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு விஷயம், இந்துக்களுடைய growthங்கிறது அந்த பாப்புலேஷன்ங்கிறது குறைந்திருக்கிறது என்கிறது 1962 நடந்ததுக்கும் 2001 நடந்ததுக்கும் ரொம்ப தெளிவா இருக்கிறது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் growth அதிகமா இருக்கணுமே தவிர இங்க ரேஷியோ குறைஞ்சிருக்கிறது. ஆகையினால இது ஏதோ புள்ளிவிவரங்களுக்கு அடிப்படையில தான் நாங்க பேசுகிறோம். இவர் சொன்ன மாதிரி ஏதோ நாங்க நன்றி நன்றி இல்லாமல் பேசுவது இல்லை. பத்மா, இதுல நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை அது சொல்லி முடிச்சிடுறேன். சாக்ஷி மகராஜ் அவர்கள் சொன்னது, அவர் சொல்லக்கூடிய விஷயம் மாற்று மதத்தை பற்றி தவறாக சொன்ன விஷயம் அல்ல, அப்படி ஏத்துக்க முடியாது. இந்து மதத்தினுடைய நன்மைக்காக, எதிர்காலத்தின் இதுக்காக சொன்ன விஷயம். ஏன் கடையில வாங்குங்கன்னு ஒருத்தர் ஒரு வியாபாரி சொல்றதுக்கு எந்த அளவுக்கு அதே மாதிரிதான் இதை சொல்லியிருக்காரு. மக்கள் தொகையை பெருக்கி தான் ஒரு மதத்தை காப்பாற்ற முடியுமா? இல்ல, கண்டிப்பா முடியாது. மக்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தினா காப்பாற்ற முடியுமே. தொகை மேம்படுத்துறதால, தொகை மேம்படுத்தினா அப்புறம் மற்ற வசதிகள் எல்லாமே பெருக்கி கொடுக்கணுமே. அது பெருக்கி கொடுக்காத போது மக்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும். நேயர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவித எதிர்த்து பேசிட்டு